Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. ஆண்டவரை நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 14 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலில் இருந்து வெளியே வந்து
மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலில் இருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்துவிட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவுக்குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவுக்குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிதிவுக்குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 96. நமது பதிலுரை. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார்.
சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 21 இறை சொற்றொடர் 5-11 வரை. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேற்றை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறைவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு உணர்த்துவது, நாம் அனைவருமே கடவுளுடைய தீர்ப்பை நாம் கண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த கடவுளுடைய தீர்ப்பை நாம் உணரவும் இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், 2 நபர்கள் அங்கே அந்த கோவிலினுடைய மகத்துவத்தை பற்றி, அந்த மாண்பினை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு வியந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நிலையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் இந்த கோவிலுடைய கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி நிகழும் என அதனுடைய அழிவை பற்றி பேசுகின்றார். இது எப்படிப்பட்ட தாக்கத்தை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கும்? என்னடா இது, நல்ல விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி ஒரு அழிவான விஷயத்தை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என அவர்கள் மத்தியில் ஒரு கலக்கம் ஏற்படலாம். எப்படி என்றால், இதே போலுதான் நம்முடைய வீட்டை எடுத்துக்கொள்வோம். நமது வீட்டை பார்த்து யாராவது ஒருவர், இவ்வளோ அழகாக கட்டியிருக்கீங்க, நல்ல செல்வ செழிப்போடு கட்டியிருக்கிறீர்கள், ஆனால் ஒரு நாள் இது அழிந்துவிடும் இடிந்துவிடும் என சொன்னால் நம்மளது மனது எப்படியாக இருக்கும்? அதே நிலைதான் இன்றைய நாளில் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இதை நாம் எதிர்மறையான நோக்கோடு பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய தீர்ப்பு, நம் ஆண்டவருடைய நீதி இத்தகைய நிலையில்தான் இருக்கின்றது. எப்படியாக நாம் பார்க்கின்ற பொழுது, எப்படி இந்த இறை வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்குகின்ற பொழுது அது நம்மை சரியான பாதையில் வழி நடத்துகின்றதோ, அதே போலுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய நாளில் நம்மை உணர்த்துகின்றார். அதாவது நம்மளுடைய இந்த நாளில் இந்த உலகம் அறிவுறுகிறது, அல்லது இதனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். இப்படி சிந்திக்கின்ற பொழுது நம்மளுடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் சற்று சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆம் அன்புமிக்கவர்களே, அந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே மனம் மாற அழைக்கப்படுகின்றோம். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்விலும் தொடக்கத்திலும் இறுதி வரையும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது எத்தகைய நிலை? மார்க் நற்செய்தியில் நாம் அழகாக பார்க்கின்றோம்.
காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. ஆகவே நற்செய்தியை நம்புங்கள் என அறைகூவல் விடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் எருசலேம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் கூட அதே நிலையை நாம் சொல்லுகின்றார். ஆனால் அது எப்படி சொல்லுகின்றார் என்பதுதான் நாம் இப்போ காணக்கூடிய ஒரு விஷயம். இந்த காலம் நிறைவேறிவிட்டது என தங்களுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய பிழைப்புக்காக எத்தனையோ நபர்கள் ஆண்டவர் வந்துவிட்டார் என சொல்லிக்கொண்டு பொய் பித்தலாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக காலம் நிறைவேறிவிட்டது என்பதற்கான ஒரு அறைகூவல் என்பது நாம் நம்முடைய மனமாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதே ஆகும். ஆம் அன்புமிக்கவர்களே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். எப்படி எனில், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு அந்த இயற்கை சீற்றங்களையோ அல்லது இயற்கையை பற்றியோ நாட்டை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய அரசு இப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இப்படி இந்த விண்ணரசுக்காக நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் 2 பண்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். முதலாவதாக நாம் விழிப்பாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வரும் என்பது நம்ம யாருக்கும் தெரியாது என்பதை நற்செய்திகளிலும் கூட மல்வேறும் பவுலடியார் கடிதங்களோடு நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த ஆண்டவருடைய வருகைக்காக நாம் தொடர்ந்து விழிப்பாய் இருக்கின்ற பொழுது இத்தகைய அடையாளங்கள் எல்லாம் சிறப்பாக கடவுள் தருகின்ற அந்த அடையாளங்கள் நமக்கு மிக தெளிவாக தென்படும் என்பதை இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். 2ஆவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம் என்னவென்றால், இந்த ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற நாம், விழிப்பாய் இருக்கின்ற நாம், இந்த விழிப்பு நிலை என்பது நாம் வெறுமனே கண் விழித்தல் அல்ல, மாறாக நாம் அந்த நிகழ்காலத்தில் வாழக்கூடியதை நாம் இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என எத்தனையோ பேர் எண்ணிக்கொண்டு உண்ணாமலும் உறங்காமலும் தன்னுடைய கடமைகளை செய்யாமலும் சோம்பேறித்தனமாக இருப்பதையும் கூட இருந்த நிலையை கண்டு பவுலடியார் சாடுவதை போல, அதே போல நம்முடைய வாழ்வும் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். சிலை பார்த்தோம் என்றால் கடந்த காலத்தை மட்டுமே யோசித்து கொண்டு தங்களுடைய வாழ்வை அழித்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் எதிர்காலத்தை நோக்கி, அதாவது பகல் கனவு காண்டு கொண்டு அந்த வாழ்வை அழித்து கொண்டிருக்கின்றனர். அப்படி அல்ல ஆண்டவருடைய வருகை. நாம் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதைத்தான் நாம் மோசேயினுடைய அந்த அழைப்பில் நாம் பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவராகி கடவுள் மிக அருமையாக சொல்வார். நானே ஆபிரகாம் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என சொல்லக்கூடிய அவர் தொடர்ந்து அவர் இவ்வாறாக சொல்கிறார். மோசே அவரிடம் கேட்ட பொழுது, உண்மை யார் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் என்ன பெயர் சொல்வேன் என சொல்லுகின்ற பொழுது அங்கே கடவுள் சொல்கிறார், இருக்கின்றவர் நானே என அழகாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படி நம் கடவுளும் கூட ஏதோ நம்மளுடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டவராக அல்ல, நம்மளுடைய நிகழ்காலத்தில் நம்மோடு உடன் பயணிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய வருகையை நாம் ஆவலோடு எதிர்பார்க்க முடியும் என்பதை உணர வேண்டிய தருணமாக இருக்கின்றது. 3ஆவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்றால், எதெல்லாம் இந்த உலகில் நாம் நிலையானவை என நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அது அனைத்துமே நிலையானவை அல்ல. இந்த கோவிலை பற்றி அவர்கள் நிலையானதாக இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் இருக்கப் போகிறது என பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் மத்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கோவிலினுடைய நிலையற்ற தன்மையை அங்கே உணர்த்துகின்றார். நம்மளுடைய வாழ்விலும் கூட நாம் எதெல்லாம் நிலையானவை என நினைத்து கொண்டிருக்கின்றோம். பணமா, பதவியா, உறவுகளா என எல்லாமே நிலையானது, இது மட்டுமே நமக்கு இறுதி வரை நினைத்திருக்கும் என்று எத்தனையோ நிலைகளில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் இவை எல்லாம் நிலையற்றவை, மாறாக நிலையானதாக இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் என்பதையும் நம் இன்றைய நாளில் நமக்கு உணர்த்துகின்றார். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இப்படி இன்றைய நாளில் அந்த ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாமும் கூட எப்பொழுதும் விழிப்பாயிருக்கவும், நிகழ்காலத்தில் வாழவும், நிலையானவை என எண்ணக்கூடிய அனைத்தையும் நிலையான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய கண்களை பதிய வைக்க அருள் வேண்டி இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம். இறையாசீர் பெறுவோம். கோதுமை மணியாய் மடிந்திட, உடைந்த அப்பமாய் மாறிட, திராட்சை கனி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ வழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உன் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமாக திரு அவையாக திகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஏத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க உமது அருளை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாவழியா நாயகரே, புனித அந்தோணியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம், வரங்கள் தந்தருள்வீரே. நாவழியா நாயகரே, புனித அந்தோணியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம், நலன்கள் தந்தருள்வீரே. வாழ்க 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 எங்கள் காவலரே, வாழ்க 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 எங்கள் காவலரே. நற்கருணை சந்நிதியே, வாழ்வின் பேரென உணர்ந்தவரே, அற்புதமும் அதிசயமும் செய்திட வரங்கள் கொண்டவரே, வாழ்க 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 எங்கள் காவலரே, வாழ்க 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 எங்கள் காவலரே. நாவழியா நாயகரே,
பலன்கள் தந்தருள்வீரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.